பிக் பாஸ் நடக்கும்போது தான் ஹராஸ்மெண்ட் பார்த்தா பிக் பாஸ் விட்டு முடிஞ்சு வந்துட்ட பிறகும் ஹராஸ்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு அது ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்கேன். அது ஏன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கொண்டாட்டம் கூட இன்னையோட, அதாவது சண்டேயோட முடிய போகுது. ஓகேவா? இப்போ எல்லாருமே ப்ரொமோஷன்ஸ், டிவி ஷோஸ், கெஸ்ட் அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ இதற்கு இடையில தான் பவித்ராவும் ரயனும் பர்வதமலைக்கு போயிருக்காங்க. ஓகேவா? அதில் கூட நம்ம பார்த்துருக்கோம், ரயன் ட்ரெக்கிங் போனது, அதில் அந்த மலையில் இறங்குனது, இதெல்லாம் நல்லா நிறைய க்யூட்டான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். பவித்ராவோட பவித்ரா பண்ணது, ரயன் ஃபன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பவித்ராவும் ரயனும் சேர்ந்து இந்த ஃபோட்டோவை பார்த்த சில பேர் பவித்ராவை திட்டுறாங்க. ஸோ இதுக்கு தான் நான் இதை போகணுன்னு நினச்சேன். ஸோ இன்னும் சில பேர் வந்து சாபம்லாம் விடுறாங்க. அதுவும் சௌந்தர்யாவோட பேரில், சௌந்தர்யாவை வச்சு இவங்க வந்து அவங்களோட மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. இது பாய்ஸ் பண்ணுறாங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் புரியல. ரயன் அண்ட் சௌந்தர்யா எப்போ அவங்க லவ் பண்ணுறாங்கன்றதை சொன்னாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்படி பவித்ரா திட்டுறவங்கலாம் ஷோவை ஒழுங்காக பார்த்தாங்களா? முதல்ல சௌந்தர்யா ஷோவில் நேஷ்னல் டெலிவிஷன் கட்டினார் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் பப்ளிக்காக விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தாங்களா இல்லையா? பவித்ராவை திட்டுறவங்க எல்லாரும் இந்த சீனை பார்த்தாங்களா இல்லை அன்றைக்கி வந்து நல்லா சார் கடிச்சிட்டு தூக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க விஷ்ணுவை ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ரயன் அண்ட் பவித்ராக்குள்ளே என்னவாக இருந்தால், என்ன டேஷாக இருந்தால் உங்களுக்கு என்ன? அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன் ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதா? சௌந்தர்யாவும் ரயனும் வந்து பேசினா அவங்க லவ்வர்ஸ் இல்லையா? ஏன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? இல்லை ரயனும் பவித்ரா வெளியில் போனாங்கன்னா ஏன் அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? அப்படியே அவங்க லவ்வர்ஸ்னாலும் உங்களுக்கு எங்கே எரியுது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அது அவங்களோட பர்சனல். ஓகேவா? அதுவும் பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ இப்படி சாபம் விட்டு இந்த போஸ்ட்லாம் போட்டாங்க இல்லையா? இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து சில்லறத்தனம்னு சொல்கிறதா இல்லை தற்குறின்னு சொல்கிறதா இல்லை பூமர்ஸ்ன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, அப்படி தானே? உங்களோட மைண்ட் செட் எங்கே இருக்குது எனக்கு புரியல. சரி, ரயனும் தானே போயிருக்காரு பவித்ரா. என்னமோ பவித்ரா வந்து ரயனை ஃபோர்ஸ் பண்ணி நீ பர்வதமலைக்கு என் கூட வந்ததாகணும், நம்ம 2 பேர் தனியாக தான் போகணும்னு சொன்ன மாதிரியும் அதை நீங்கள் பார்த்த மாதிரியும் எனக்கு புரியல. அந்த பவித்ரா மேலே ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு காண்டு? இப்போ ஏன் ரயனை திட்ட வேண்டியது தானே? முடியாதுல்ல? அதுனா ஒரு ஆணுக்கு ஒரு ரூல், பொண்ணுக்கு ஒரு ரூலா? டபுள் ஸ்டாண்டர்டாக இல்லையா உங்களுக்கு? ஸோ இதே வந்து இப்போ விஷால் பண்ண அதே விஷயத்த வேறு யாராவது ஒரு பொண்ணு பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த பொண்ணுக்கு வச்சுருக்க பேர் என்ன? இதுக்கெலாம் டபுள் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு தெரியலையா? நீங்களாம் பண்ணுறத பார்த்தா எப்படின்னா, இதில் ஒருத்தர் ஒரு சாபம் ஒன்று விட்டுருந்தார், ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார், சௌந்தர்யாவோட சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு. ஏன்னா சௌந்தர்யா ரயனை டீப்பாக லவ் பண்ண மாதிரியும், ரயன் வந்து சௌந்தர்யாவை வந்து கழட்டி விட்டு ஏமாற்றிட்டு பவித்ரா பின்னாடி போன மாதிரியும், இல்லைனா பவித்ரா வந்து அப்படி இருந்தால் கூட நீங்கள் ரயனை திட்டிருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பவித்ரா திட்டினது எப்படி இருக்குன்னா, பவித்ரா என்னமோ அந்த லவ்வர்ஸை ஒரு காதல் ஜோடிகளை பிரித்து இவங்க வந்து அவங்க கூட சேர்த்துக்கிட்ட மாதிரியும் நீங்கள் வந்து பேசுகிறது எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப தப்பாகப்படுது. அண்ட் நீங்களாம் யாருங்க? எனக்கு புரியல. யாரா நீங்களான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்கீங்க. அப்புறம் பவித்ராவே வந்து அவங்களோட ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான தாக்குதல் நடந்திருக்கு. ஹாய், ஹோப் ஆல் இஸ் வெல் வித் எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். அண்ட் நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ரைட்டாக நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல் லைஃப். ஃப்ரெண்டு அவங்க கூட வெளில போகிறது எல்லாமே என்னோடய பர்சனல் சாய்ஸ். அதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து எதிர்ப்பு காட்டுறீங்க. அது மற்ற ஃபேன் பேஜஸ் எல்லாம் என்னை வந்து தாக்குறீங்க. இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. அண்ட் நீங்கள் வந்து சில பேரை வந்து நீங்கள் கொண்டாடி இருக்கலாம், சில பேரை நீங்கள் பேரை நினச்சிருக்கலாம். அது அவங்களோட பர்சனல் லைஃப். அதை தவிர அது வந்து கேம்குள்ளே இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா ராயனை வந்து எல்லாரும் உள்ளே இருக்கவங்க வந்து க்ளவர்ஸ் நினச்சிருக்கலாம். ஆனால் அது இல்லை, அது உண்மை இல்லைன்றது உள்ளே தெரியும், வெளியிலையுமே அது கேம், அவ்வளோதான். ஓகேவா? இப்படி இருக்கும்போது
எல்லா ஃபேன் பேஜஸும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கவுங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மச் நீடட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இது எதுக்காக போட்டாங்கன்னா, ஒரு இந்த நான் படித்தேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லாரையும் டேக் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே, சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. சவுண்ட் எப்போவும் மாஸ், கிளவர், ஹேஷ்டேக் ஆண்டி பவி, இவன் விட்டால் கிடைக்க மாட்டாங்க. டூ போத் அவுட், ரயன் ஃபேன் அண்ட் ரயா ஃபேன்ஸ் RIP. ஹேஷ்டேக் ஆண்டி பவி with Ryan. So Raya fans don't fight with Sound page. Sound move on, focus career. அப்புறம் Ryan like Auntie Pavi 33 age. ஸோ இதுங்க எப்படியோ போட்டோம். சவுண்ட் கமெண்ட்டில் ஃபைட் வேணாம், முடிஞ்ச ஆண்டி பவி கிட்ட வச்சுக்கோங்க, அவள் தான் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அவங்க வயசு, ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம வயசு கேட்கக்கூடாது, ஒரு பையன்கிட்ட அவன் சேலரி கேட்கக்கூடாதுன்றது ஒரு பேசிக் ரூல். அந்த பொண்ணோட ஏஜை நீங்கள் போஸ்ட் பண்ணுறது அது கூட பரவாயில்ல. சௌந்தர்யா யூ கேரி ஆன் வித் யுவர் கரியர், டோன்ட் ஃபைட், என்னென்னமோ போட்டு வச்சுருக்கீங்களே. சௌந்தர்யா ராயனும் சேர்ந்து நிறைய கரியர்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க வெளியில் போனது ஒரு குற்றமானு எனக்கு தெரியல. நீங்களாம் யார், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப 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 கீழ்த்தனமான ஒரு புத்தியோடு இருக்கீங்க மக்களே. நான் யார் இதெல்லாம் போட்டாங்கன்னு நான் அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன். ஓகே, நான் ரெகுலராக நான் வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸும் சில பேர் இருக்காங்க, பிக் பாஸ் வெறியர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க யாரும் இவ்வளோ மோசமாக, ஏன்னா அவங்களுக்கு கேமையும் ரியல் லைஃப்பையும் பிரித்து பார்க்க தெரியும். நம்ம சீசன் 3 வனிதாவை நம்ம திட்டிருக்கோம், அவ்வளோ திட்டிருக்கோம் இல்லையா? அவங்களும் அவங்களோட லைஃப், அவங்க பர்சனல் லைஃப்லேயும் அவங்க இன்னும் நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்க்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் ஷோவை பார்த்தீங்களா, பிடிச்சதை பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் போய் நீங்கள் திட்டுறது, இப்போ வரலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலாவோட ஃபயர் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அது கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்க ஒரு மூவி தான். அதில் பாலாவோட ஹீரோலாம் கிடையாது. ஐ மீன் அவர் தான் மெயின் லீட், அவர் தான். ஆனால் அவர் ஹீரோ அந்த மாதிரி அவரை எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. அண்ட் இஸ் ஆன்டகனிஸ்ட் ஒரு ஆன்டி வில்லன், அந்த மாதிரி தான் ஒரு ஆன்டி ஹீரோ அப்படி தான் நம்ம பேசுவோம். அவர் வந்து ஒன்று சொன்னதுக்கும் அதில் கூட கமெண்ட்டில் பிட்டு படத்தில் நடிச்ச வந்தானடா நீ அப்படி இப்படின்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. எதுக்கு இவ்வளோ ஒரு ஹேட்ரட் ஒருத்தர் மேலே உங்களுக்கு? இப்போ ஆரி இதை சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஆரி ஃபேன்ஸ் தான் பாலாவை திட்டுறாங்கன்னா ஆரி இதை சப்போர்ட் பண்ணுவாரான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ் இவ்வளோ பேசுகிறீங்களே பவித்ரா, சௌந்தர்யா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அவங்களோட மோசமானவங்க வேறு யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் சௌந்தர்யா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே இதை விட இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து, அதாவது நாளைக்குன்னா சண்டே, எனக்கு இது நாளைக்கு இதை நான் போஸ்ட் பண்ணும்போது அது இன்னைக்கு ஆகிடும். ஸோ இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் பார்ட் 2. அதில் ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் சொன்ன மாதிரி KPYலாம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்டாக்கா கசம்லேயும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, கலக்கப்போவது யாரில் ரயன் அண்ட் சௌந்தர்யா கெஸ்ட்டாக வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு காமெடின்ற பேரில் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒன்று நடக்குது. நீங்கள் வந்து கலாய்க்கிறது வேறு. நான் KPY வந்து கலாய்ப்பாங்க, ஜாலியாக இருக்கும், இந்த ஜாக் எனக்கு குத்துது சார் அப்படின்னு சொல்கிறதுலாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தான் இல்லையா? ஆனால் இவங்க பண்ணுறது வந்து காமெடி கிடையாதுங்க. அவங்க வந்து அவ்வளோ எமோஷ்னல் ட்ராமாவில் ஒருத்தவங்க அந்த கடைசி சீனில் இருக்கும்போது அதை கலாச்சி, அதை வந்து அது பேர் கலாய் கிடையாது, அது வந்து இன்சல்ட்டிங் தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் பண்ணுறது. நிஷா, யூ லாஸ் மை ரெஸ்பெக்ட் இன் தட். மேபி நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கலாம், ஏன்னா அது ஜாக்லின் தானே அப்படின்னு. ஏன் அவங்களால விஷாலை பண்ண முடியல, ஏன் அவங்களால ஒரு ஆணை அப்படி கலாய்க்க முடியலன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் என்ன ஃபெமினிஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் பேசிக்கோங்க, நான் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு ஆள். ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயம் கிடையாது, எல்லாருக்கும் சரிசமமான நியாயம் வேண்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ தப்பாக எதுவுமே கலாய்க்காதீங்களா. எவ்வளோ இருக்குது கண்டென்ட் உங்களுக்கு. அதை விட்டுட்டு இந்த அவங்க எவிக்ட் ஆகி உலக மக்கள் நிறைய பேர் அழுத ஒரு தருணத்தை நீங்கள் இன்சல்ட் பண்ணி போடுறது நியாயம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜாக்லினை வச்சு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது கலாய்க்கிறதுக்கு, அதெல்லாம் விட்டீங்க. அது மக்கள் எமோஷ்னலான ஒரு சீனை வச்சு நீங்கள் வந்து காமெடின்ற பேரில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். அது நிஷா நீங்கள் எழுதுனீங்களா இல்லை அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுனாங்களா தெரியல. இதுக்கு உண்மையாக கண்டிக்கணும். ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் KPY வந்து அந்த ஸ்பூஃப் பண்ணுறது, காமெடி பண்ணுறதுலாம். ஆனால் இந்த மாதிரி இல்லை. நீங்கள் விஷாலியே கூட அந்த லவ் மேட்டரில் வந்து ஒரு அளவில் கூட நீங்கள் கலாய்க்கலாம். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனீங்கன்னா
இப்போ அவர் வந்து இந்த மன்மதன் அந்த படத்தில் வர மாதிரி நிஜமாக அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படி இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அதையும் நான் கண்டிப்பேன். ஏன்னா அவர் அதை பண்ணல. அவர் வந்து அவரோட ஃபீலிங், அவர் வந்து லேடிஸோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை வந்து அவரோட கேரக்டராக நீங்கள் பேசி இல்லை அது மக்களை வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆக்கின ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் விளையாடினீங்கன்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம் தான் நான் சொல்ல வரேன். எனிவே கைஸ், எனிவே பேசஞ்சர்ஸ், நாளைக்கு அதாவது இன்னைக்கு சண்டே இது 3 ஷோவையும் நானும் பார்க்குறேன், என் ஃபேமிலியும் பார்ப்பாங்க. மேபி முடிஞ்சால் அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன், அவங்களும் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை சொல்லுவாங்க இந்த கலாய் பற்றியும் இந்த ஷோஸ் பற்றியும். இப்போ கொஞ்ச நாளாகவே பிக் பாஸ் அந்த கண்டஸ்டன்ஸ் தான் எல்லா ஷோஸ்க்கும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க கொஞ்சம் விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது என்னன்றதை நான் நாளைக்கு சொல்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல். மீண்டும் நாளை பயணிப்போம். நன்றி, வணக்கம்.